இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 38 ஊழ். குறள் எண் 376. பருகினும் ஆகாவாம் பால் அல்ல, உய்த்து சொருகினும் போகாதம. பருகினும் ஆகாவாம் பால் அல்ல, உய்த்து சொருகினும் போகாதம. சொரியணும்னா கொண்டு போய் போட்டாலும் அப்படின்னு அர்த்தம். சொரியணும்னா வெளியே கொண்டு போய் போட்டாலும் அப்படின்னு அர்த்தம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தமக்கு ஊழ் அல்லாத பொருள்கள் வருந்தி காப்பினும் தம்மிடத்து நில்லாவாம். ஊழால் தமவாய பொருள்கள் புறத்தே கொண்டு போய் சொரிந்தாலும் கொண்டு போய் போட்டாலும் தம்மை விட்டு போகா என்கிறார். ஊழ் சில பொருள்களை நமக்கு உரிமையுடையனவாகவும் ஆக்கும், அதே சமயம் சில பொருள்களை நமக்கு உரிமை இல்லாதனவாகவும் போக்கும். ஊழால் நம் பக்கம் சேர உரிமையில்லாத பொருள்கள் எவ்வளவுதான் வருந்தி பாடுபட்டாலும் வந்து சேரா. தப்பித்தவறி வந்து சேர்ந்தாலும் அவைகளை எவ்வளவுதான் முயன்று காத்து வந்தாலும் அவை நில்லாமல் போய்விடும். ஊழால் நம் பக்கம் சேர உரிமையுடைய பொருள்கள் நம் முயற்சி இல்லாமலே கூட வந்து நம்மை அடையும். அடைந்த அந்த பொருள்களை நாமே எங்காவது கொண்டு போய் கொட்டினாலும் அவை நம்மை விட்டு போகா, மீண்டும் நம்மிடமே வந்து சேரும். ஊழின் தன்மை அத்தகையது. அதாவது நம்ம பேசிக்கிறோம்ல, அதுதான் நம்ம வழக்கத்தில் நம்ம சொல்லுவோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அப்படி விவசாயத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லா பாடுபட்டோம், நல்லா வளர்ந்து வந்துச்சு, அதுக்கடையில் தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சே அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி இவன் வந்து சிலருக்கு வந்து ஒன்றுமே கஷ்டப்பட்டிருக்க வாழை போட்டிருப்பான். அந்த வாழை அதாவது எப்பவும் போல் போட்டிருப்பான். அந்த வாழையினால் அவன் செழித்து வளருவான். அந்த வருஷம் அவனுக்கு பயங்கரமான செழிப்பாக இருக்கும். அதுதான் ஊழ். ஊழின் தன்மையினால் ஊழின் தன்மையினால் பொருள்கள், அதாவது ஆகூழ் இருந்தால் பொருள்கள் நம்மை வந்து அடையும். நாம் பொருள் சரியாக செய்யாட்டக்கூட அந்த பொருள் நமக்கு வந்து அடையும். ஆனால் போகூழ் இருந்தால் அது எவ்வளவுதான் நாம் கஷ்டப்பட்டு அந்த விதையை விதைத்து அந்த நெல்லை அறுவடையாக போகும் நேரத்தில் மழை வந்து அப்படியே கொட்டி போயிடும். அதுதான் போகூழ், போய்விடும். எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த ஊழ் இருந்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்காது. அதைத்தான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். அறத்துப்பாடியினுடைய கடைசி அதிகாரத்தில் என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். அதாங்க, அது இல்லைன்னா 117 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுமா? அதாவது லியோ டால்ஸ்டாய் இங்கு வந்தவர், இவர் இந்த திருக்குறளை படித்து விட்டு, ஆகா இப்படிப்பட்ட ஒரு குறள் இருக்கிறதே, இதை எழுதியவர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாரே அப்படின்னு நினச்சி அவர் என்ன செஞ்சார், அப்படியே ரஷ்யாவில் போய் கம்ப்ளீட்டாக பரப்பிட்டார். அதை மகாத்மா காந்திக்கே அவர் தான் சொன்னார். அவர் தான் அதனால் தமிழை மூலமாக கருதி இப்படி உங்கள் இந்தியாவில் இருக்கா, எங்கள் இந்தியாவில் இருக்கா, எங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறார். அவர் உடனே என்ன செஞ்சாரோ அதை வாங்கி தமிழை கற்க முயன்றார். செஞ்சு பாருங்கள். போப்பு இருக்கா, ஜியோ போப்பு, அவர் மதம் பரப்ப வந்தவருங்க. கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவர். அவர் இதை பார்த்தவுடன், ஆகா இவ்வளவு அற்புதமான ஒரு இதை சொல்லியிருக்கிறாரே, கருத்தை சொல்லியிருக்கிறாரே, அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருக்காரே, ஆகா அற்புதமான கருத்துன்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் பூரா உள்நாட்டை விட்டு, இந்தியாவை விட்டு வெளிநாடுகளில் திருக்குறள் பரப்புவதற்கு காரணமாக இருந்தவர், அதாவது ரஷ்யாவில் பரப்பியவர் லியோ டால்ஸ்டாய். அவர் வந்து என்னென்னா, இவர் வந்து என்ன செய்யணும்னா மொழி, அதாவது வீரமாமுனிவர், இவரெல்லாம் வீரமாமுனிவர் இங்கு வந்து மதத்தை பரப்ப ஆரம்பித்தவர்.
இதை படித்துவிட்டு கம்ப்ளீட்டாக போய் அயல் நாடுகளில் பரப்பியதற்கு காரணமே லியோ டால்ஸ்டாயும் ஜியோ போப்பும் வீரமாமுனிவரும் தான் காரணம். அதை படித்தோம்னா உங்களுக்கு மதத்தை பரப்ப விருப்பம் இல்லை, அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இதில் மதத்தை பற்றி ஒன்றுமே சொல்லும். ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சில இடத்துல இனி எடுத்தோம்னா கடவுள் வாழ்த்து சொல்லணும் இல்லையா, அதில் இறைவனை பற்றி விளங்குகிறார். அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்களே, நீங்கள் இப்போ ஒரு திருமணமாகி ஒரு 5-7 வயசு 5 வயசில் குழந்தை இருக்கும், அவன்கிட்ட போய் நீங்கள் திருக்குறளை பற்றி சொல்லலாம், அட போயா இது ஒரு பெரிய குறள், இதை போய் சொல்ல வந்துட்டேன்னு சொல்லுவான். ஆனால் மாணவ செல்வங்கள், நீங்கள் இப்போ ஆரம்பித்தா நிச்சயமாக நீங்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல மாணவர் என்று முதல் மாணவராக இருப்பீங்க. சிலர் முதல் 2, 3, 8 வரையும் கூட 9 வரையும் கூட இருப்பீங்க, ரேங்க் வாங்குவீங்க. இவங்கெல்லாம் இதை படித்த உடனே அவங்கள அறியாமலேயே ஆகா திருக்குறளையும் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும். அப்படி வந்தால் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய மருத்துவராகவோ, அதாவது அரசுலேயும் வேலை பார்க்கலாம். இங்கே இரவில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தனியாக வச்சு அதுலேயும் வருமானம் சம்பாதிக்கலாம். ஆனால் நியாயமான முறையில் இருக்க வேண்டும். அந்த மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். திருக்குறளை படித்தோடனே நியாயமாக இருக்கணும்னு வந்துடும். நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம். இதுவரை 10 நாவல்கள் 10 புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்க. ஒன்று தாங்க அதில் கட்டுரை, மற்ற எல்லாம் முதல் எழுதுனா கட்டுரை, மற்ற எல்லாமே நாவல்கள் தான். கடைசி நாவல் நிழல், அதாவது விதி நிழல். கடைசி நாவல் இப்போ 10வது எழுதி முடித்தது விதி நிழல். அடுத்து 11வது நாவல் எழுதிட்டுருக்கேன். அது என்னுடைய வாழ்நாள் பூரா எழுத்து தான், நாவல் தான். அது எல்லாமே என்னுடைய கற்பனைகள் வர வேண்டும் அல்லவா, அதற்காக. நன்றி. நாளை மீண்டும் ஒரு குறளுடன் பார்ப்போம்.